ஹாய் ஹலோ வெல்கம் டு காமர்ஸ் கிளாரிஃபைட். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎஸ் ரெட்டி அண்ட் ஏ மூர்த்தி புக்லேருந்து பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். ஸோ 3 days பேக் தேவி அப்படிங்கிறவங்க வந்து பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம் நம்பர் 10 வந்து ஒர்க் அவுட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் பிஆர்எஸ்லேருந்து ஒரு 10 ப்ராப்ளம்ஸ் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் ப்ராப்ளம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ஃபார்மேட்டை எப்படி போடணும் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட் இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ப்ராப்ளம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியர் கட்டான ஐடியா புரியும். ஏன்னா திரும்ப திரும்ப வந்து நீங்களே எக்ஸசைஸ் ப்ராப்ளம் என்ன சால்வ் பண்ண சொல்லி கேட்கவே மாட்டீங்க கமெண்ட்டில். ஏன்னா நீங்களே அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டியாக புரிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்களே 1 by 1 ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் நமக்கு யாரோட ஹெல்ப்புமே இல்லாமல் நம்மளே ப்ராப்ளம்ஸ் போட்டுடலாம். ஸோ இருந்தாலும் இந்த சம்மை உங்களுக்காக நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ஸோ நம்ம ப்ரஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ஐடியா ப்ரஷ்அப் பண்ணிட்டு ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபேவரபிள் பாஸ்புக் பேலன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்டர் அரவிந்த் கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 7,400. ஸோ கிரெடிட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பாஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ ஃபேவரபிள் பேலன்ஸ். In comparison with the cash book, the following omissions were found out. ரொம்ப குட்டி ப்ராப்ளம் தான், 5 mark ப்ராப்ளம் தான். 4 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அந்த 4மே ரொம்ப சிம்பிள் தான், எந்த காம்ப்ளிகேஷனுமே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 9th ப்ராப்ளம். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். இதில் என்ட்ரிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 என்ட்ரிஸ் வரும். இது வந்து 10 mark ப்ராப்ளமில் ரிப்பீட்டடாக ஓல்டு கொஷின் பேப்பரில் கேட்ட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். 9th ப்ராப்ளம் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு பிஆர்எஸ் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை விட இந்த ப்ராப்ளம் வந்து ரொம்ப சின்னது தான், 4 என்ட்ரி தான், 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னா என்னென்னு தெரியணும், அன்ஃபேவரபிள் பேலன்ஸ்னால் என்னென்னு தெரியணும். முதல்ல பாஸ்புக் கேஷ் புக்னா என்னென்னு தெரியணும். அது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் இருக்குது. அதனால நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இப்போ கேஷ் புக் அப்படின்னா இது வந்து அக்கௌண்ட்ஸ், நம்ம கம்பெனி என்ன கம்பெனி வச்சுருக்கோமோ அதில் மெயின்டைன் பண்ணுறது கேஷ் புக். அதாவது ரிசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து கேஷ் புக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பாஸ்புக் அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இது வந்து நம்மளோட பாஸ்புக், நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்கோம், கம்பெனி அக்கௌண்ட்டாக இருக்கலாம், நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட்டாக இருக்கலாம். அப்படின்னா இது வந்து கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பாஸ்புக்ஸ் நத்திங் பட் கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட். இது வந்து ஒரு பர்சனல் அக்கௌண்ட் இல்லையா, ஏன்னா கஸ்டமரோட அக்கௌண்ட் அப்படின்னா அது வந்து பர்சனல் அக்கௌண்ட் தான். ஸோ இப்போ பாஸ்புக்கோட நேச்சர், அதாவது ஃபார்மேட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் பாஸ்புக்கு. இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு, அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ பாஸ்புக் அப்படின்னா பிபின்னு நான் ஷார்ட்டாக எழுதிக்கிறேன். டெபிட் சைடில் என்ன வரும், கிரெடிட் சைடில் என்ன வரும் அப்படிங்கிறது தெரியணும். இதெல்லாம் மனப்பாடமே பண்ண தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் லாஜிக்கு. பாஸ்புக்கு என்ன அக்கௌண்ட், 3 அக்கௌண்ட் தான். அந்த கோல்டன் ரூலை ஞாபகம் வச்சுக்கிட்டு அப்படியே பிடிச்சிட்டு நூல் பிடிச்சாப்புல போகிறோம். பாஸ்புக்கு பர்சனல் அக்கௌண்ட். அப்போ பர்சனல் அக்கௌண்ட் ரூல் என்ன, டெபிட் த ரிசீவர். What is the rule of personal account? Debit the receiver, credit the giver. Credit side direct ஆகிதுன்னா credit the giver. ஸோ இப்போ debit the receiverனா பாஸ்புக் யார் மெயின்டைன் பண்ணுறாங்க, பாஸ்புக் இஸ் மெயின்டைன்டு பை த பேங்கர். பாஸ்புக்கை நம்ம மெயின்டைன் பண்ண மாட்டோம், மெயின்டைன்டு பை பேங்கர். நமக்காக பேங்கர் மெயின்டைன் பண்ணக்கூடிய புக்கு தான் பாஸ்புக். அப்போ பேங்கர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டெபிட் டிரான்சாக்ஷன் நடக்குதுன்னா டெபிட் த ரிசீவர். ரிசீவர் யாருக்கு அவங்க டெபிட் பண்ணாங்களோ அவங்கள வந்து டெபிட் சைட் போட்டுருவாங்க. டெபிட் த ரிசீவர், யார் ரிசீவ் பண்ணாங்களோ அவங்கள. யார் கொடுத்தாங்களோ, பேங்க்குக்கு பணம் வந்துச்சு, பேங்க்குக்கு அந்த கஸ்டமர் அக்கௌண்ட்டுக்கு பணம் ரிசீவ் ஆச்சு அப்படின்னா கிரெடிட் த கிவர். ஓகேயா, ஸோ அப்போ டெபிட் சைடு, டெபிட் த ரிசீவர், டெபிட் சைடு எப்போ நம்ம பணம் எடுக்கிறோம், நம்ம அக்கௌண்ட்லேருந்து வேறு யாருக்காவது செக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே என்னது, வித்ட்ராவல்ஸ். ஓகே, உங்களுக்கு புரியறதுக்காக வேறு கலர் பெண்ணில் எழுதிக்கலாம். ஹெட்டிங்கை கச்சமுச்சாக எழுதி வச்சுருக்கேன், ரொம்ப அழகாக எழுதலை. வித்ட்ராவல்ஸ். ஸோ வித்ட்ராவல்ஸ் எல்லாமே டெபிட் சைடு ஆஸ் பர் பாஸ்புக். ஓகேங்களா, இந்த சைட் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ் ஹெட்டிங். ஓகே, கிரெடிட் சைடோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா டெபாசிட்ஸ். என்னென்ன டெபாசிட்ஸ் வருதோ, கிரெடிட் த கிவர், யார் யார் கொடுக்குறாங்க, டெபாசிட் பண்ணுறோம், நம்மளே கொடுத்துருப்போம், நம்ம அக்கௌண்ட்டுக்கு நம்மளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது போட்டிருப்போம், எப்படி போட்டிருப்போம், அது மெச்சூர்டாகி வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து கிரெடிட் சைடு. ஓகே, ஸோ பாஸ்புக்கோட ஃபார்மேட்டு டெபிட், வித்ட்ராவல்ஸ் எல்லாமே டெபிட்டு, டெபாசிட்ஸ் எல்லாமே கிரெடிட். ஓகே, இது பேசிக். ஓகே, இதில் கிரெடிட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இதில் தான் டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் 2 இருக்கு இல்லையா. இந்த பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ், பாஸ்புக்கில் கிரெடிட் பேலன்ஸ் அப்படின்னா இட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக். அப்படின்னா டெபாசிட்ஸ் அதிகமாக இருக்குது. ஃபேவரபிள் அப்படின்னா நமக்கு நல்லா இருக்குது அப்படின்னு அர்த்தம். அன்ஃபேவரபிள்னா சிச்சுவேஷன் நமக்கு நல்லா இல்லை. ஸோ அப்போ டெபிட் பேலன்ஸ் வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அன்ஃபேவரபிள்.
டெபிட் பேலன்ஸ்னால் என்ன அர்த்தம்? வித்ட்ராவல்ஸ் அதிகமாக இருக்குது, டெபாசிட்ஸை விட நம்ம பண்ண டெபாசிட்ஸை விட வித்ட்ராவல்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து டெபிட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இப்போ நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? இட் இஸ் ஃபேவரபிள் பேலன்ஸ் தான். நம்ம முன்னாடியே கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, பாஸ்புக்கு ஃபேவரபிள் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம்? இப்போ எங்கே பிரச்சனை வருது? பிஆர்எஸ்னா முதல்ல என்ன? பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ரிகன்சிலேஷன் அப்படின்னா என்னன்னா, பாஸ்புக்கும் பேங்கர் மெயின்டைன் பண்ணக்கூடிய பாஸ்புக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணக்கூடிய கேஷ் புக்கும் நம்ம கம்பெனிக்காக தான், ரெண்டுமே கம்பெனி அக்கௌண்ட் தான். ஸோ பேங்கர் மெயின்டைன் பண்ணுற பாஸ்புக்கும் நம்ம மெயின்டைன் பண்ணுற கேஷ் புக்கும் சேமாக இருக்கணும், ஈக்குவலாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பண்ணுற வித்ட்ராவல் தான், நம்ம போடுற டெபாசிட்ஸ் தான். ஆனால் இது ஈக்குவலாக இருக்காது. பாஸ்புக் டிஃபர்ஸ் ஃப்ரம் கேஷ் புக். ஏன்? டியூ டு வேரியஸ் ரீசன்ஸ். செக்கு நம்ம வந்து டெபாசிட் பண்ணியிருப்போம், அது வந்து கிரெடிட் ஆகிறதுக்கு 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகும், 3 நாள் ஆகும். ஸோ அதனால் கிரெடிட் ஆகிருக்காது பணம். அப்போ பாஸ்புக் நம்ம டெபிட் பண்ணோன்னே என்ன பண்ணிடுவோம்? செக்கு கையில் வந்துருச்சு அப்படின்னு அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவோம், பணத்து வந்த மாதிரி நம்ம காமிச்சிடுவோம். பட் ஆனால் பேங்க்கில் என்ன ஆயிருக்காது? கிரெடிட்டே ஆகிருக்காது. அப்போ அது மேட்ச் ஆகாது, ஈக்குவல் ஆகாது. அதே மாதிரி நம்ம யாருக்காவது செக்கு கொடுத்துருப்போம், அவங்க வந்து செக்கை வீட்லேயே வச்சுருப்பாங்க, போய் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அப்போ நம்ம செக்கை கொடுத்தோன்னே கேஷ் புக்கில் என்ட்ரி போட்டுருவோம் மைனஸ் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம பேங்க்லேருந்து பணம் வந்து வித்ட்ரா ஆயிருக்காது, அப்படியே இருக்கும். ஏன்? அவங்க செக் இன்னும் ப்ரெசென்ட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ்னால பாஸ்புக்கும் கேஷ் புக்கும் மேட்ச் ஆகாது, ஈக்குவல் ஆகாது, நிறைய ஐட்டம் ஒமிட் பண்ணிடுவாங்க. ஸோ இதை வந்து ரீகன்சில் பண்ணி ஈக்குவேட் பண்ணுறது தான் உங்களோட வேலை. ஸோ பிஆர்எஸோட வேலை. பாஸ்புக் ஹேஸ் டு பி ஈக்குவல் டு கேஷ் புக். ஸோ டேரெக்டாக சம்மில் போயிடலாம். இப்போ ரொம்ப நேரம் ஆத்துட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே இன்ட்ரடக்ஷன் வீடியோ இன்னும் டீப்பாக இருக்குது. ஸோ அதுக்கு மறக்காமல் போய் பாருங்கள். அடுத்த 5 நிமிஷத்துலேயே பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. தூங்கிடாதீங்க வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது. எல்லாம் நம்ம பசங்கள்லாம் வந்து மற்ற வீடியோலாம் பார்ப்பாங்க, நான் சப்ஜெக்ட் வீடியோ பார்க்கும்போது மட்டும் தூக்கம் வந்துடும். ஸோ ப்ராப்ளம் பார்த்துடலாம். பாஸ்புக் ஆஃப் மிஸ்டர் அரவிந்த் ஷோஸ் அ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 7,400. டேட்டு பார்த்துக்கோங்க. இதில் உள்ள எதுவுமே டேட் வரல, நான் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. உள்ள ஏதாவது செக் டேட் இருந்ததுன்னா அதை கண்டிப்பாக பார்க்கணும். ஆன் கம்பேரிசன் வித் கேஷ் புக் ஃபாலோயிங் ஒமிஷன்ஸ் வேர் ஃபவுண்ட் அவுட். ப்ரிப்பேர் பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபார்மேட்டு பேங்க் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட், பர்டிகுலர்ஸ், அமௌண்ட் காலம், இன்னர் காலம், அவுட்டர் காலம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, check received from customers for rupees 450 and rupees 220 were not yet collected. இந்த ஃபஸ்ட் என்ட்ரிலேயே கிளாஸில் வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. என்ன மிஸ்டேக்குன்னு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கொஷினை வாசிச்சோடனே டேலி ஆகலை மேம். செக் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஃபார் rupees 450. கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து செக் ரிசீவ் ஆச்சான். எவ்வளோ? 450க்கு. அண்ட் 220 வேர் நாட் எட் கலெக்டட். அவன் என்ன பண்ணுவான்? கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து செக் 450 ரிசீவ் ஆச்சா, 220 கலெக்ட் ஆகலை மேம். அப்போ 450ல் 220 கலெக்ட் ஆகலை. அப்போ 220 மட்டும் தானே செக் டெபாசிட்டட் பட் நாட் எட் கிரெடிட்டட் அப்படின்னு போட்டுருவான். அப்படி கிடையாது. செக் ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஃபார் rupees 450 அண்ட் rupees 220 அப்படின்னா கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து ரிசீவ் ஆன செக்கு எத்தனையா? 2 செக்கு. ஒரு செக்கு 450, இன்னொரு செக்கு 220. ரெண்டுமே என்ன ஆகலை? கலெக்ட் ஆகலை. ஓகே. இப்போ அவங்க என்ன ஆஃப், இப்போ 450ல் 220 அப்படின்னா 450 ஆஃப் 220 அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடாதீங்க, கரெக்டாக பார்க்கணும். ஏன்னா டேலி ஆகலை, அந்த ஆன்சர் கரெக்டாக வரல, புக் ஆன்சர் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான மெயின் ரீசன்ஸ் வந்து இந்த மாதிரி ரொம்ப சில்லியான மிஸ்டேக்ஸ் நம்ம விடுறது தான் காரணமாக இருக்கும். ஸோ செக் ரிசீவ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ் ஃபார் rupees 450 அண்ட் rupees 220 அப்படின்னா 2 செக் ரிசீவ் பண்ணியிருக்கோம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து, ரெண்டுமே கலெக்ட் ஆகலை. சரி, இப்போ இது எங்கே தான் வரும்? இது ப்ளஸ் பண்ணுமா மைனஸ் பண்ணுமா? அதுதான் நம்மளோட குழப்பமே. அதை சொல்லுங்கள் முதல்ல. செக்கு ரிசீவ்டு ஃப்ரம் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து செக்கு ரிசீவ் ஆயிருக்கு. ஓகே. அப்போனா இது என்ன அர்த்தம்? நம்ம செக்கை வந்து டெபாசிட் பண்ணிட்டோம். நம்ம வந்து கஸ்டமர் கிட்டேருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து டெபாசிட் பண்ணிடுவோம். ஆனால் பேங்கர் அதுக்கு என்ன? நாட் எட் கலெக்டட். பேங்க்ல இன்னும் பணம் கிரெடிட் ஆகலைன்னு அர்த்தம். நாட் எட் கலெக்டட் அப்படின்னா பேங்க்ல இன்னும் பணம் கிரெடிட் ஆகலை அப்படின்னு அர்த்தம். அப்போனா செக் டெபாசிட்டட் அப்படின்னா டெபாசிட் சைடு வருமா? ஓகே, டெபாசிட் சைடு வரும். அப்போ செக்கை டெபாசிட் பண்ணிட்டோம், ஆனால் பணம் இன்னும் என்ன ஆகலை? கிரெடிட் ஆகலை. அப்போ இது அக்கௌண்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இது பாஸ்புக் தானே. இப்போ ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கோங்க. பாஸ்புக் ஈக்குவல் டு கேஷ் புக். இதுதான் நம்மளோட டார்கெட் ஆன்சர். இப்போ எப்போவுமே அதை நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே சம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் பேலன்ஸ் எழுதிக்கோங்க. ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் சம்மில் போட்டிருப்போம். ஸோ கிரெடிட் பேலன்ஸ் ஆஃப் 7,400 இருக்கு இல்லையா, பேலன்ஸ் ஆஸ் பர் எழுதிக்கணும். பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் rupees 7,400 டேரெக்டாக அவுட்டர் காலமில் போட்டாச்சு.
ஸோ இப்போ இதெல்லாம் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி தான் இதை நான் சொல்ல மறந்தேன். ஸோ பாஸ்புக் ஈக்குவல் டு கேஷ் புக். நம்ம பாஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பாஸ்புக்கில் நம்மளோட டார்கெட் எது? கேஷ் புக் தான் நம்மளோட டார்கெட். இதை அச்சீவ் பண்ணணும். ஸோ பாஸ்புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாஸ்புக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? செக் டெபாசிட்டட் பட் நாட் yet கலெக்டட். செக்கை வந்து நம்ம டெபாசிட் பண்ணியிருக்கோம், ஆனால் பேங்க்கில் இன்னும் என்ன ஆகலை? பணம் வந்து கலெக்ட் ஆகவே இல்லை. ஓகேயா? பேங்க்கில் பணம் கலெக்ட் ஆகலை. நம்ம கேஷ் புக்கில் என்ன பண்ணிட்டோம்? செக்கு கையில் டெபாசிட் பண்ணோன்னே கேஷ் புக்கில் வந்த மாதிரி காமிச்சோம், என்ட்ரி போட்ட மாதிரி காமிச்சோம். ஆனால் பாஸ்புக்கில் இன்னுமே கிரெடிட் ஆகலை. இப்போ கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி போட்டுட்டோம், செக்கு டெபாசிட் பண்ணனால. பாஸ்புக்கில் இன்னும் அமௌண்ட் வரல. இப்போ பாஸ்புக்கில் நம்ம என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா? பாஸ்புக்லேயும் we have to இன்க்ரீஸ், பணம் வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறனால. ஸோ பேலன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். ஏன்னா 450 ருப்பீஸும் சரி 220 ருப்பீஸும் சரி நமக்கு வர வேண்டிய பணம் நம்ம டெபாசிட் பண்ணோன்னே கேஷ் புக்கில் போட்டோம், பாஸ்புக்கில் ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ போடலை, இன்னும் கிரெடிட்டே ஆகலை. மெயினாக கிரெடிட் ஆகலை. அப்போ கிரெடிட் பண்ணணும். பண்ணாங்கன்னா டேலி ஆகிடும். எதுவும் பாஸ்புக்கும் கேஷ் புக்கும். அப்போ பேங்க்கு ரீகன்சில் ஆகிடும். ஸோ 450 200 என்ன பண்ணணும்? இன்க்ரீஸிங் அப்படின்னாலே ப்ளஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே? ஸோ இப்போ ஆட் பண்ணணும். செக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி டெபாசிட்டட், ரிசீவ்டு டெபாசிட்டட் பட் not yet credited by banker. Okay, how much? 450 and 220. 450 மைனஸ் கீனஸ்லாம் பண்ண வேணாம். 450 ஒரு செக்கு, 220 ஒரு செக்கு. செகண்ட் என்ட்ரி பார்த்தலாம். A check for ₹100 received from A though debited in the bank column in the cash book was not paid into bank. கேஷ் புக்கில் டெபிட் பண்ணிட்டாங்களாம், பே பண்ண மாதிரி. அவன் ஏ பே பண்ண மாதிரி. பட் ஆனால் செக்கு வந்து 100 ரிசீவ் ஃப்ரம் ஏ வந்து பாஸ்புக்கில் வந்து என்ட்ரியே ஆகலை. ஓகே? ஸோ இதுவும் அதே மாதிரி தான். செக் ரிசீவ்டு பட் நாட் இட் கிரெடிட்டட் இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான். செக் இது வந்து செக்கு, செகண்ட் என்ட்ரி செக் ரிசீவ்டு, இது டெபாசிட்டட் செக்கு, இது செக் ரிசீவ்டு ஃப்ரம் ஏ நாட் yet பெய்ட், நாட் பெய்டு இன்டு பேங்க். பேங்க்கில் பே பண்ணவே இல்லை, பேங்க்கில் போயிட்டு பே பண்ணவே இல்லை, ப்ரெசென்ட் பண்ணவே இல்லை. நாட் பெய்டு இன்டு பேங்க்கு ₹100. பேங்க்கில் போய் ப்ரெசென்ட் பண்ணால் தான் பாஸ்புக்கோட பேலன்ஸு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? அப்போ நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். தேர்ட் என்ட்ரி த பாஸ்புக் ஷோட கிரெடிட் ஆஃப் ₹75 பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட். ஸோ இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னா ரெண்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஒன்று டெபிட்டும் பண்ணுவாங்க இன்ட்ரெஸ்ட்டு, இன்னொன்று வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. நம்ம பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, நம்ம பண்ண சேவிங்ஸ்லேருந்து நமக்கு ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆயிருக்கு. ஸோ பாஸ்புக் ஷோட கிரெடிட் ஆஃப் ₹75 பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட். பாஸ்புக்கு காமிச்சிருச்சான், ஷோட இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ண மாதிரி காமிச்சிருச்சான். இப்போ என்ன ஆயிருக்கு? பாஸ்புக்கில் பேலன்ஸ் வந்து கலெக்ட் பண்ண மாதிரி காமிச்சிட்டாங்க, கேஷ் புக்கில் காட்டலை. ஓகேயா? அப்போ கேஷ் புக்கில் காட்டலை, பாஸ்புக்கில் காமிச்சிருக்காங்க அப்படின்னா கேஷ் புக் பேலன்ஸ் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ பாஸ்புக் பேலன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்? பாஸ்புக் பேலன்ஸையும் நம்ம கம்மி பண்ணணும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் தானே ரீகன்சில் ஆகும். ஓகே? ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணணும். கேஷ் புக் தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னா கேஷ் புக் எப்படி இருக்கோ, கேஷ் புக்கோட பேலன்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி பாஸ்புக்கை நம்ம ரீகன்சில் பண்ணுறோம், டியூன் பண்ணுறோம். ஓகே? கேஷ் புக்கில் என்ன ஆயிருக்கு? அவங்க இன்ட்ரெஸ்ட்டு பாஸ்புக்கில் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு, பாஸ்புக்கில் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ண மாதிரி போட்டாங்க, பாஸ்புக்கில் வந்து கலெக்ட் ஆன மாதிரி டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தேர்ட் ஒன்னா அது தேர்ட் என்ட்ரி, இது வந்து தேர்ட் என்ட்ரி, இது வந்து ஃபஸ்ட் என்ட்ரி 450 220. பாஸ்புக்கில் ஃபஸ்ட் என்ன இருக்குது? டிக் ஆகிருக்கு, அதே மாதிரி என்ட்ரி ஆகிடுக்கு 75 கலெக்டட், ₹75 வந்த மாதிரி காமிச்சிட்டாங்க. ஆனால் கேஷ் புக்கில் என்ன ஆயிருக்கு? அது ஒமிட் ஆயிருக்கு. அது வந்து இம்ப்ளிசிட், அது வந்து சொல்லவே இல்லை. ஏன்னா மேலே நம்ம வந்து ஒமிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பாஸ்புக்கில் கலெக்டட் ஷோடு கிரெடிட் ஆஃப் 75 பீயிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்டட் அப்படின்னா பாஸ்புக்கில் காமிச்சிட்டாங்க, கேஷ் புக்கில் காமிக்கலைன்னு அர்த்தம். அப்போ பாஸ்புக்கில் காமிச்சிட்டாங்கன்னா டிக்கு, கேஷ் புக்கில் காமிக்கலைன்னா இன்டூ. கேஷ் புக்கில் பணம் வந்ததை காமிக்கலை, வரவு வந்ததை காமிக்கலை, ரிசிப்டை காமிக்கலைன்னா என்ன ஆகும்? பேலன்ஸ் கம்மியாக இருக்கும், குறைஞ்சிருக்கும் இல்லையா? அப்போ இங்கேயும் என்ன பண்ணணும்? அதை காமிக்கக்கூடாது. அப்போ 75 மைனஸ் பண்ணால் ரெண்டும் என்ன ஆகும்? டேலி ஆகிடும். ஓகே? ஸோ இதனால் அது மைனஸ். கிரெடிட்டட் பை பேங்க் பட் நாட் டெபிட்டட் இன் கேஷ் புக். கேஷ் புக்கோட டெபிட் பேலன்ஸ் என்னது? டெபாசிட்ஸ். ஓகே? கேஷ் புக்கில் இன்னும் டெபாசிட் ஆகலை, பணம் வந்த மாதிரி காமிக்கல. ஸோ கேஷ் புக்கில் இல்லை, பாஸ்புக்கில் இருக்குது, அதனால பாஸ்புக்கில் மைனஸ் பண்ணுறோம். How much? ₹75. So last entry பார்த்துக்கலாம். There was a debit of ₹120 in the passbook in respect of check dishonored.
ஸோ செக்கு இஷ்யூட் பட் நாட் கலெக்டட்னாலும் செக் டிசானர்னாலும் கிட்டத்தட்ட சிமிலராக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம செக்கு கொடுத்துருக்கோம், அந்த செக்கு பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க பணம் எடுக்கவே இல்லை அக்கௌண்ட்ல இருந்து அப்படின்னு அர்த்தம் இல்லையா. ஸோ ஆசச் அந்த 120 அப்படியே தான் இருக்குது. ஸோ அப்போ பாஸ்புக்கில் 120 செக் டிசானர் நேரம் இது பே ஆயிருந்தது, இந்த செக்கு பே ஆயிருந்தது அப்படின்னா மைனஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா கேஷ் புக்கில் வந்து என்ட்ரி ஆகலை, பாஸ்புக்கில் என்ட்ரி ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ செக் வந்து டிஸானர் ஆகிடுச்சு 120 rupees. ஸோ டோட்டல் எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஆட் பண்ண வேண்டிய டோட்டல் எல்லாமே 890. ஸோ 7400 ப்ளஸ் 890 8290 மைனஸ் 75. ஸோ பேலன்ஸ் 8215 8215. பேலன்ஸ் ஆஸ் பர் ஆன்சர் வந்து பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக். ஸோ பாஸ்புக்கில் ஸ்டார்ட் பண்ணோம், கேஷ் புக்கில் எண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்சர் 8215. ஸோ நெக்ஸ்ட் நான் எந்த சம் ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.